ஏண்டா மாப்பிள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும், பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட்பா. ஏ பெருசு, எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி, ஊர் பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, பஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க எதுக்கு வந்த? என் பொண்ணை பார்க்கத்தான், இங்க படிக்குது இல்ல. ஆமா, இதெல்லாம் என்ன திம்பண்டா என் பொண்ணுக்கு தான். சேவல்லாம் கொண்டு வந்திருக்க? அது என் பொண்ணு படிக்க திம்ப வேண்டாம், சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? ஆஹா, இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா இரியா, என்ன இருக்கு பாருடா. மருகு அண்ணே, முறுக்குண்ணே, ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? நீ வாங்க. ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா, என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே. அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயல குடிங்க, எல்லாத்தையும் குடிங்க. வேட்டிய போற பொண்ணு போற எல்லாத்தையும் இங்க வாங்க. எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரக்கூடாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி அரிசி மூட்டை, 2 பருப்பு மூட்டை. உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. வந்தா காலை உடைச்சு போடுவோம். ஐயோ, ஆமா. பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு குடிங்க. ஒரு 50 ரூபா கொடுறா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை கொடுறா. இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும், தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா, அவன் பொண்ணு பேரு என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மா யாரா? அந்த பொண்ணு. அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல, ஜோப்பு ஐட்டு, நான் தான் கொஞ்சம் மட்டும் சொல்லப்படாத. அவனோட அப்பா எவன்டான்னு? வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்கவா விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்பண்டத்தை எல்லாம் புடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் புடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா எல்லாம் இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும், இங்க வந்தா கால் ஒடிச்சுன்னு சொல்றாங்கப்பா. எங்க அப்பா கிட்ட யாரா ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அடிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடு அதிர்ஷ்டம் எல்லாம் எறும்பு வச்சிருமேன்னு அவர் வேட்டியில போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா, ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது போய் வேற பேசிருக்கா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? பொன்னி அரிசி கேட்டி இல்லையாடா? அரிசி கேட்டி இல்லையாடா? அரிசி கேட்டி இல்லையாடா? நாகு யாருமா அவங்க? பொறம்போக்கு. பொறம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு இந்த நாகு கிட்டையாடா உங்க வேலையை காட்டுறீங்க? வந்துட்டானுங்க. கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடும்பம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பலா குட்டிய பிதுக்கிற மாதிரி பிடிக்கிறோம். வாமா பலா விடுங்கப்பா. செத்துக்கிட்டு போயிரு போறாங்க. வாடா நாங்க, அட வாடா நாங்க கிடக்கிறோம். அது என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே அடி விழுகுது. என் ராசி அப்படி. மறுபடியும் நூல் கொண்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தையல் கிடையாதுன்னு மொத்தம் ஊமை குத்துட்டா. ஏப்பா உனக்கு? நானா? ஸ்ட்ரைட்டா புத்தூர் தாடா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? எதுக்கு? வாழைப்பிள்ளை வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவி வேலை, ஒண்ணு ரசாலி. மாங்கனிக்கும் தேன்கதளி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே பணங்கனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை.
மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மெல்லட காலிட வருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்ட போது எண்ணுருவோம் என்று வெம்மும், மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்க்கன்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்கானா? ஏடா, அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யார் யார் நீ? என்ன? டேய், நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா, நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டியூஷன் வர்றேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா. என் புருஷன் இங்க வாங்க, என் புருஷன் இங்க தான் அம்மா, இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாட்டி தானே நீங்க? அப்பா வணக்கம்மா. டேய் பாருங்களா நீங்களா? நாங்கதாம்மா. எங்கடா என் பொண்டாட்டி? எல்லாரும் பொண்டாட்டி வரணும்டா. என்ன வாத்தியா, எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய், அவங்க யாரா நமக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணா. இவங்க பாத்துக்கோங்க, லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளையே வராரே. ஹை 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 ஹை. என்ன பொண்ணு யார சூப்பரா இருக்கு? நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? என் ஒய்ஃப்டா. டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். பின்ன என்ன, என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க? அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளை இருங்க, வெயிட் பண்ணுவோம். டேய், இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு சேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. மாலையை மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல, இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம்? எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா கழுத்து நீட்டு? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோறு திங்கலாம் அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாரா நீ. ஐயோ, தாண்டவராயன் ஆவியா வந்துட்டான். ஐயோ, ஆவியா? இவருக்கு 2 பேரையும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதையும் கெடுத்து புட்டியாடா போன பையல. அப்பா அண்ணே, ஆயுதப்பம் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே, கையை கழுவி சாப்பிடுண்ணே. ஏய், பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே, கை கழுவு ஒரு செகண்ட் தான் ஆகும், அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுண்ணே. சே, இவன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. ஏய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேடியை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி, கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறமா போச்சே. என்னன்னே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு ஆச்சரியமா கை இருக்கு. கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னது கேட்டுக்கலானே. ஒண்ணு அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்?
ஏய் இங்க போறா நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்கடா யாரா அவங்க யாரா நீங்க சாப்பாடு கொடுக்கணும் ஏய் சாப்பாடு கொடுக்கணும் கடிச்சிருவா போல இருக்கு ஏய் சாப்பாடு கொடுடா ஏய் ஏய் சாப்பாடு ஏய் இதுல சாப்பாடு தம்பி கொஞ்ச நேரத்துல நீ கொரோனா பிறந்து பாய் போடுது குராண்டி வா போல இருக்கு குரங்கு பையில பாக்குறேன் குர்ரா ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா என்ன பாத்தா நம்ம பரம்பரையில என்னைக்கிட்ட கை கழுவி சாப்பிட்டுருக்கோம் உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போச்சுடா ராகு காலத்தை பிறந்தவன போமாடா போலாம்பா வாங்க வாங்க ஏண்டா மாப்பிள இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா ஆமாப்பா லீவ் விட்டாங்க ஒரே போர் அடிக்குது போர் அடிக்குதுல்ல ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும் பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா கரெக்ட்பா ஏ பெருசு எந்த ஒரு வெளியூரா ஆமா தம்பி, ஊரு பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்க, அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, பஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க எதுக்கு வந்த? என் பொண்ணை பாக்கத்தான், இங்க படிக்குது இல்ல. ஆமா, இதெல்லாம் என்ன திம்பண்டா என் பொண்ணுக்கு தான். சேவல்லாம் கொண்டு வந்திருக்க? அது என் பொண்ணு படிக்க திம்ப வேண்டா, சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா இரியா, என்ன இருக்கு பாருடா. மருகு அண்ணே, முறுக்குண்ணே, ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா, என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே. அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயில புடிங்க, எல்லாத்தையும் புடிங்க. வேட்டிய போற பொண்ணு போற எல்லாத்தையும் எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரப்படாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி மூட்டை, 2 பருப்பு மூட்டை. உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. வந்தா காலை உடைச்சு போடுவோம். ஐயோ, ஆமா. பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு கொடுங்க. ஒரு 50 ரூபா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை கூட வேண்டாம். இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும், தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா, அவன் பொண்ணு பேர் என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மாண்டா யாரா? அந்த பொண்ணு. அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? அவா இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல, சோப்பு ஐட்டு, நான் தான் கொஞ்சம் மட்டு. சொல்லப்படாத அவனோட அப்பா என்னன்னு. வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்க விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்படத்தை எல்லாம் புடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் புடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா எல்லாம் இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும், இங்க வந்தா கால் ஒடிச்சிடும் சொல்றாங்கப்பா. எங்க அப்பா கிட்ட யாரா ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அழிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடா அதிர்ஷ்டம்லாம் எறும்பு வச்சிருமேன்னு அவர் வேட்டியில போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா, ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது பொய் வேற பேசிருக்காடா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? பொன்னி அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? நாகு யாரு அவங்க? பொறம்போக்கு. பொறம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு இந்த நாகு கிட்ட யாரா உங்க வேலையை காட்டுறீங்க? அப்படிதான். கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடம் வச்சிருக்கேன்னு வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பலா குட்டிய புதுக்கிற மாதிரி புதுக்கியா? வாமா பலாம் விடுங்கப்பா. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துக்கிட்டு போயிருப்பாங்க. வாடா நாங்க, அட வாடா நாங்க கிடக்க.
உனக்கு எங்க அடி? அது என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே அடி விழுகுது. என் ராசி அப்படி. மறுபடியும் நூல் கண்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தையல் தானா? இந்த தடவை தையல் கிடையாதுண்ணே, மொத்தம் ஊமை குத்துட்டா. ஏப்பா உனக்கு? நானா? நான் ஸ்ட்ரைட்டா புத்தூர் தாடா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? எதுக்கு? வாழைப்பிள்ளை வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவி வேலை, ஒண்ணு ரஸ்தாளி. மாங்கனிக்கும் தேன்கதளி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போனகனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மெல்லட காலிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்கண்டு மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்காங்க. அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்க பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யாரியா நீ? என்ன? டேய், நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா, நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டியூஷன் வரேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. ஏ பொட்டாட்டிய கடப்படா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய கடா, ஏ பொட்டாட்டிய கடா. இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாடி தானே நீங்க? அம்மா வணக்கம்மா. நீங்களா? அங்கதாம்மா. என்ன வாத்தியா, எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னையே பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய், அவன் கையால தான் நமக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணா. மச்சி. மங்களா, என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேக்ஸா, எப்படிடா இருக்க? நான் டேக்ஸ் இல்லடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா, குரு. ஓகே, சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா ஒண்ணும் வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிடுச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமா ஆன்லைன் இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைனா இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தில 7 வயல வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு அடிபடுச்சு. அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப் ஆகாத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான். வாங்கடா போவோம். பவர் ஆப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா, நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அங்க ஓடி போறாளுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்ணே. அண்ணே, பஞ்சர் போனதா பாத்துட்டு தெரியற, டிஞ்சர் போட்டாலே போற நீங்க. லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே. டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் கேட்டான்னு சொல்லுல, இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போ. அண்ணா எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீ? 1 லாரி செருப்பு அப்படியே சந்தையில ஒண்டி கொடுத்து காசு ஆக்கிட்டோம். விர்றா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம். விடு. ஹாய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா? ஊனா அறிவியத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அதிகமா இருக்குல்ல? என்ன ஆச்சுங்க? என்ன பெரிய ஆச்சுங்க? ஏண்டா, ஒரு ஆணும் ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி சுட்டாது அப்பா அசிங்கமா தெரியுதா?
ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவை உள்ள போட்டு சொர்ன்னு உருவீங்க, அப்ப எச்சி சித்தாது, அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டி திங்கிறீங்க, அது அசிங்கமா தெரியல? காலையில பழங்க மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற, அது அசிங்கமா தெரியலையா? பல வருஷமா பார்த்துட்டு வந்து வைக்கிறதுக்காக அவனை எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டாம் மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா, பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கணும். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய், ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்தை கொண்டு எரிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவன் தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பா, இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பன் ஒரே புள்ள போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீடியோ காரையும் கொடுப்பேன். அவன் வச்சிருக்க பேக்கரியில நம்மள எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருக்கான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க லட்சியம் என்ன? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே ஊர் காரியாப்பட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காதா? இப்படி சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி நடக்கும். உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியில லவ் பண்ண மாட்டீங்க. முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டாப் ஆக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேக்குறீங்களா? செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. ஆமாண்ணே. ஏய் பெல்லடிச்சாடா. அவங்க கேட்டு வெளிய போய் ஓடியா. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. வா. துப்புடா துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட, லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன், அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன் எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன 1 விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார், நக்கறா பாரு. வெளியடா. போ வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய், நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கேயோ காட்டுக்குள்ள வந்துருக்கா. சரி தங்க வைங்க. டேய், இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க? ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அதை பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய், ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு, 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன். மாமன் மாமன் மாமன். இனிமே மாமன். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? முனீஸ், வாமா. என்ன மாமா? முனீஸ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவளுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ்னே கூப்பிடுவேன். முனிஸ், ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு
உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. ஆ. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள். சாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது இல்ல, தோர தண்ணி ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? என்னங்கல டேய் நீயாடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் நிறுத்துடா கல்ல போடுறான். என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல்? கூந்தலோ கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறதெல்லாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராது? இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டே? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மெல்ல மெல்ல என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி? ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோத்தவங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம்? கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு. ஏய் சூப்பர் பேட்ரா. ஏய் வாசி, நீ எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல? வாங்கடா, ஏதாவது லாமாத்து வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம் ஓங்குக. மாணவர் ஒற்றுமை ஓங்குக. வரேன் அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. மாணவரின் ஒற்றுமை. போலீஸ்
சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் என்ன சார்? ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார், அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன இவன் என்ன பெரிய ஜனாதிபதி சார்? இவன் இந்த தட சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவன் உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி, நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. வாடா. சார் நானா எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா சார் நானா சார் ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய், படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கெட்டவே நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போகுமே தவிர உட்காந்தாலும் அந்த காலேஜ் காமெடி சொல்லலாம் உட்காந்து சாரு. நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாதீங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. அடுத்தவன் சீட்டை பார்க்காதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. மூதேவி. ஹாய் குரு. ஹாய் தாத்தா, ஹவ் ஆர் யூ டா? ஃபைன் ஃபைன். ஏண்டா காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைடா. இல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாலும் நாங்க 4 பேர் கட்டிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருப்பா. என்ன அது? கைய கால வாங்குறவன் காலேஜுக்கு இதுக்கு வந்தா? இங்க எவன் தலைய வாங்குறா? ஐயா டேய், நீங்க எது தப்பு பண்ணீங்களா? அப்புறம் எதுக்கு வந்தா? எவன்டா இந்த காலேஜ்ல தேஜாங்கறதா? தேஜாவா? அப்பா, தேஜா உன்னை தெரிஞ்சா வந்திருக்காங்கப்பா. பேசி முடிச்சுக்கிறியா? பார்த்தா ராஜா, பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நாங்க இருக்கணுமே. வாங்கடா போலாம். டேய், வரேனே. டார்லிங் சில் ப்ளீஸ். ஐயோ அண்ணா, என்னைய போடா போடா. போடா, ஒண்ணு லேடிட்டா போ. தெரியுமா ரேஸ்ல விடுறா. இப்படி விடாத, இப்படி அமுக்கு அமுக்கு அமுக்கு. அடி அடி. விடாத விடாத விடாத. சில்லு சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் மாடி. சூப்பர் செல்ல பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல, கண்ணா தெரியல உனக்கு? இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா, வேலைக்கு போனோமா, 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல, போடி. டேய், இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதான். அப்பதான் சரியாகும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. அண்ணே, அங்க நிறைய பேருக்கு வருது. வருதா 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 வருதா. ஓடியா ஓடியா. அண்ணே, இது எதுக்குன்னா சிரிச்சு அழகா இருக்கு. இதா? ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா, என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல, இவனை கட்டி வைக்கிறதுக்கா? எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா. 2 பிள்ளைங்க வேஸ்டா போச்சு அவனால. யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காண்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அட அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே, அங்க ஒரு பிகர் வருது. வா 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 வா.